ஹாய், இன்றைக்கி நம்ம ஜாக் மிஷின் A4F மிஷினில் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் மேலே தூக்கிட்டு பாருங்கள், ஆயில் எப்படி நல்லா டஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டஸ்ட் எல்லாமே எடுத்துடலாம், ஆயில் ட்ரைன் பண்ணிடலாம். ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இதில் ஒரு சின்னதாக மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மேக்னெட் நடுவில் ஒரு நெட் இருக்கும். ஸோ அந்த நெட்டை கழட்டிட்டோன்னா இந்த ஆயில் ட்ரைன் ஆகிடும். ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ பாட்டில் எடுத்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் கிட்டே நீங்கள் பாட்டில் பிடிச்சிக்கிட்டு மேலே நெட்டு கழட்டிக்கிங்க. ஸோ நட்டு கழட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் ட்ரைன் ஆகிடும். ஸோ கழட்டும் போது அந்த மேக்னெட் அப்புறமா நெட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட் சின்ன சின்ன ஏதாவது மெட்டல் பீஸ் ஏதாவது அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா அதில் மாட்டிக்கும். அதனால தான் அந்த மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நட்டு கழட்டின உடனே ஆயில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீழே பிடிச்சிருக்கிற பாட்டிலில் ட்ரைன் ஆகிடும். பாட்டிலில் உங்களுக்கு வசதிக்கு எது வேணுமோ அது கீழே வச்சுட்டு நீங்கள் ஆயில் ட்ரைன் பண்ணிக்கோங்க. ட்ரைன் பண்ண அப்புறம் ஒரு சின்னதாக துணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சின்ன சின்ன நம்ம இந்த பீட்ஸ் ஒர்க் எல்லாமே ப்ளவுஸ் தைச்சிருப்போம் இல்லையா, அதோட எல்லா சின்ன பீஸ் விழுந்துருக்கும். அது எல்லாமே க்ளீனாக எடுத்துக்கோங்க. க்ளீனாக எடுத்துகிட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்துகிட்டு நீட்டாக ட்ரைன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற கேஸ்கெட் அந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க, மிஷின் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே க்ளீனாக எடுத்து க்ளீன் பண்ணி இந்த சின்ன சின்ன பீட்ஸு அப்புறமா பீசஸ்ஸு இது எல்லாமே எடுத்துருங்க. அதுதான் மெயின். அது இருக்கிற வரைக்கும் போய் மாட்டிகிட்டே இருக்கும். எடுத்தால் அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். திருப்பி நட்டு எடுத்து மாட்டிட்டு அங்கே அந்த மேக்னெட் இது வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஆயில் பாட்டில் எடுத்து ஆயில் நம்ம போட்டுக்கலாம். 1 லிட்டர் சாதாரணமாக பிடிக்கும். ஸோ இங்கே ஹைன்னு இருக்கும் பாருங்கள், அங்கே வரைக்கும் ஊற்றிக்கோங்க. ஸோ மிஷின் ரெடி. நம்ம இப்போ மிஷின் ஆன் பண்ணிக்கலாம்.